புரட்சி தலைவருடன் அதிக படங்களில் நடித்த பெருமைக்குரியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இவரு புரட்சி தலைவருடன் 28 படங்கள்ல நடிச்சிருக்காங்க. 28 படங்கள் நடிச்ச இவங்க முதல் படம் புரட்சி தலைவர் நடிக்கும் பொழுது அவங்களுக்கு எப்படி இருந்தது, எப்படி அவங்கள இந்த படத்துல செலக்ட் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். டைரக்டர் பந்துலு இவர் நடிகர் திலகம் அவர்களை வச்சு வீரபாண்டிய கட்டபொம்மன், கர்ணன், கப்பலோட்டி தமிழன் உள்பட பல படங்களில் இயக்கியிருக்கிறாரு, தயாரிச்சிருக்கிறாரு. அதன் பிறகும் பல படங்களை தயாரிச்சிருக்காரு. ஒரு கட்டத்தில் அவர் லாஸ் ஆயிடுறாரு. அதாவது கடன் பிரச்சனை அதிகமாகிறது. அந்த கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு நல்லதொரு நிலைமைக்கு வரணும்னா நீங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வச்சு ஒரு படம் பண்ணுங்க, நீங்கள் மீண்டும் ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அவரோட நண்பர்கள்ட்ட சொல்கிறாங்க. அதுக்கு பிஆர் பந்துலு சொல்கிறாரு, முன்ன பின்ன புரட்சி தலைவரோட பணியாற்றிய அனுபவம் இல்லை, நான் திடீர்னு போய் கேட்டால் ஒத்துக்கார மாட்டாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க நண்பர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, புரட்சி தலைவர் அவர் யாருக்கு எதை கேட்டாலும் செய்யக்கூடியவர், கண்டிப்பாக உங்களுக்கு அவர் செய்வாருன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி புரட்சி தலைவர்கிட்ட ஃபோனில் தான் கேட்குறாரு, நேரில் வர சொல்கிறாங்க. அதை பிஆர் பந்துலு தலைவர்கிட்ட சொல்கிறாரு, என்கிட்ட ஒரு அருமையான கதை இருக்குது, அதில் நீங்கள் நடிக்கணும், அது இல்லாமல் நான் இப்போ ரொம்ப ஒரு கஷ்டத்தில் இருக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் அதெல்லாம் எதுவுமே சொல்ல வேணாம், எனக்கு எல்லாமே தெரியும், உங்களுக்கு நான் படம் பண்ணி தரேன்ட்டு மொத்த கால் சீட்டையும் அவருக்கு ஒதுக்கி தர்றாரு. இவருக்கா ஒரே பிரமிப்பு, என்னடா எத்தனையோ பேர் புரட்சி தலைவர் வச்சு படம் எடுக்க நான் நீனு போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, நமக்கு கேட்டவுடனே கால்ஷீட் தந்துட்டாரு, ஆக நம்ம நிலைமை அறிஞ்சு நம்ம குறிப்பறிஞ்சு உதவுறதுல இவருக்கு நிகர் இவர் தான் அப்படிங்கிற முடிவெடுத்துறாரு. படத்துக்கு எம்எஸ் விஸ்வநாதன், ராமமூர்த்தி இசையமைக்கிறாங்க, ஆர்கே சண்முகம் வசனம் எழுதுறாரு, பிஆர் பந்துலு தான் தயாரித்து இயக்குறாரு. படம் 1000ல் ஒருவன். 1000ல் ஒருவன்ற பேரை வச்சது ஆர்கே சண்முகம் அவர்கள். அந்த பேரை வச்சதுக்காகவே அவருக்கு 1000 ரூபா பரிசு தர்றாரு. உடனே அவர் சொல்கிறாரு சிரிச்சிட்டு, ஐயோ இப்படின்னு தெரிஞ்சா நான் லட்சத்தில் வருவேன், கோடியில் வருவேன் கூட சொல்லியிருப்பேன், இன்னும் எனக்கு இவ்வளோ காசு வந்திருக்கேங்கிறாரு. அதையும் சிரிச்சுக்கிட்டே தலைவர் அப்படியே பார்க்குறாரு. அதன் பிறகு இவருக்காக வசனங்களில் எழுதுறாரு. எழுதி, அதாவது நான் புரட்சி தலைவருக்காக வசனம் எழுதுறேன், ஏன்னா முன்ன பின்ன அவர் என்னுடைய வசனம் அவர் ஏற்றுக்கிறாரு இல்லையோ தெரியல, ஒரு 2-3 டைலாக் எழுதுறேன், அவருக்கு அது ஓகேவாக இருந்தால் நான் தொடர்ந்து எழுதுறேன் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. அவர் எழுதின வசனம் தான், அதாவது தலைவரும் நம்பியாரும் பேசுகிற வசனம். நம்பியார் பேசுகிற டைலாக் பாருங்கள், மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா, சினங்கொண்ட சிங்கத்திடம் தோற்று ஓடும், தோல்வியை அறியாதவன் நான், தோல்வியை எதிரிக்கு பரிசளித்தே பழகிவன் நான். எப்படி வசனங்கள் எல்லாம் அனல் தெரிக்கும் வசனம் புரட்சியில் ஓகே பண்ணிடுறாரு. அவரே வசனகர்த்தாவும் நியமிச்சிடுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கதாநாயகி புரட்சி தலைவருக்கு ஜோடியாக கதாநாயகி நடிக்கிற, அதாவது கன்னட படத்தில் பிஆர் பந்துலு அவர்கள் சின்னதே கொம்பே அப்படிங்கிற படத்தில் கதாநாயகன் நடித்தவங்க இவங்களை புரட்சி தலைவருக்கு ஜோடியாக நடிக்க பிஆர் பந்துலு ஆசைப்படுறாரு. ஏற்கனவே வெந்நீர் அடைங்கிற படத்துலையும் இவங்க நடிச்சிருக்கிறாங்க. தலைவர்கிட்ட பிஆர் பந்துலு சொல்கிறாரு, ஒரு புது கதாநாயகி உங்களுக்காக நாங்கள் ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறோம், அவங்க சின்னதே கொம்பே அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்கிறாங்க, அந்த படத்தை உங்களுக்காக திரையிட்டு காமிக்கிறேன், நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தலைவர் அந்த படத்துக்கு போய் பார்க்குறாரு. பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. தியேட்டரில் தலைவர் உட்காந்துருக்காரு. பிஆர் பந்துலு, அதை புரட்சி அம்மாவுடைய தாயார் சந்தியா அவங்களாம் உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ திடீர்னு என்ன ஆகுது, எல்லோருமே உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு பாதியில் தலைவர் ஏஞ்சி வெளியே வந்துடுறாரு. வந்தோடனே இவங்கெல்லாம் ஷாக் ஆகிடுறாங்க, என்னடா இந்த நடிகை தலைவருக்கு பிடிக்கலையா என்னமோ ஏதோன்ட்டு இவங்க சந்தியாம்மா உள்பட அத்தனை பேருமே ஒரு மனசில் ஒரு கவலை கொள்கிறாங்க. அதன் பிறகு 2 நாள் கழித்து பிஆர் பந்துலு மீண்டும் புரட்சி தலைவர்கிட்ட போகிறாரு. போயிட்டு கேட்குறாரு, அதாவது என்னங்க நீங்கள் பார்த்தீங்களே அவங்க எப்படி நல்லா இது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை, நல்லா தான் பண்ணுறாங்க, நீங்கள் மேக்கப் டெஸ்ட்டுக்கு நீங்கள் அவங்கள அனுப்பிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதே மாதிரி மேக்கப் டெஸ்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. அதாவது அவங்களுடைய நடிக்கிற காட்சியை அப்படியே அதை படமாக்குறாங்க. இவர் சரி ஓகே படம் பண்ணலாம், இந்த நடிகையை போட்டுடலான்னு தலைவர் ஒத்துக்கிட்டாரு. இருந்தாலும் பிஆர் பந்துலு அதே இடத்துல தயங்கி நிற்கிறாரு. அவர் தயங்கி ஏன் நிற்கிறாருங்கிற காரணத்தை புரட்சி தலைவர் தெரிஞ்சுக்கிறாரு.
என்ன தெரியுங்களா, நீங்கள் நிற்கிற காரணம் எனக்கு புரியுது. ஏன் நான் வந்து படம் ஓடிக்கிட்டே இருக்கும்போது இடையில ஏஞ்சி வந்துட்டு நினைக்கிறீங்களா? அது வேற ஒன்றும் இல்லை. என்னுடைய 2வது மனைவி சதானந்தவதியினுடைய முக சாயல் அப்படியே இருக்குது. அதனால் அதை பார்க்குறதுக்கு எனக்கு மனசு வந்து அப்படியே இருப்பு கொள்ளல. இன்னும் கொஞ்சம் நேரம் நான் இருந்ததை நானே அழுதுருப்பேன், என்னால் தாங்க முடியல, அதனால தான் ஏஞ்சி வந்துட்டேன் அப்படின்னு காரணத்தை சொல்லும் பொழுது பிஆர் பந்துலு அப்பா சரியான ஒரு நடிகை தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவருக்கும் ஒரு மன சந்தோஷம். அதே மாதிரி இவங்களுக்கு மேக்கப் டெஸ்ட்டு அவங்க நடித்த காட்சியை வந்து ரேவதி ஸ்டுடியோவில் படமாக்கிட்டு இருக்கிறாங்க. அதான் டெஸ்ட்டு. அப்போ தலைவர் என்ன செய்கிறாரு, டைரக்டர் டி யோகானந்துக்கு ஃபோன் அடித்து கூப்பிட்றாரு, இப்படி ஒரு புது நடிகையை வந்து எனக்கு ஜோடியாக நீங்கள் புக் பண்ணியிருக்கிறோம், அவங்க எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்றதை நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. டைரக்டர் யோகானந்தும் வர்றாரு. அந்த ரேவதி ஸ்டுடியோவில் அம்மா, அதாவது புரட்சி அம்மா அவர்களுக்கு அங்கே மேக்கப் டெஸ்ட் நடந்துக்கிட்டு இருக்குது. அவங்க நடிக்கிற காட்சி அப்படியே படமாக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு டி யோகானந்து புரட்சிதலோட வந்து என்ன தெரியுமா சொல்கிறாரு, இன்னொரு பானுமதி அம்மா உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலையும் சொல்கிறேன், பிற்காலத்தில் இவங்க புகழினுடைய உச்சிக்கே செல்ல போகிறாங்க, அந்த அளவுக்கு இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அருமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட புரட்சி தலைவரும் சிரிக்கிறாரு. படப்பிடிப்பு ஆரம்பம் முதல் நாள் ஷூட்டு எடுத்த உடனே, அதாவது வசன காட்சியோ வேறு எந்த காட்சியும் இல்லை, புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் ஆடி பாடக்கூடிய ஒரு டோயட் சாங்கு. அந்த பாட்டு ரசிகர்களுடைய மனதை கொள்ளைகொள்கிற அந்த பாட்டு. நாணமோ இன்னும் நாணமோ இந்த ஜாடை நாடகம் என்ன, இந்த பார்வை கூறுவதென்ன, நாணமோ நாணுமோ இன்னும் நாணுமோ தன்னை நாடும் காதலன் முன்னே திருநாளை தேடிடும் பெண்மை, நாணுமோ நாணுமோ. ஆக இந்த பாடலுக்கு புரட்சி தலைவி அம்மா என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு தலைவரோட சேர்ந்து ஆடக்கூடிய காட்சி அப்படி உங்களுக்கு ஒரு மாதிரியாக அப்படியே ஒரு சரியானபடி அவங்களால பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு கூச்சம் மாதிரி ஒரு இதாக இருக்கிறாங்க. இன்னொன்று காரணம் என்னென்னு, தலைவர் மேலே கொண்ட மரியாதை, அவர்கிட்ட போய் எப்படி நம்ம இது ஆடுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பயம் கலந்த ஒரு வெட்கம் கூச்சம் அந்த மாதிரி அவங்களுக்கு. அதனால் அவங்களால இது பண்ண முடியல. தலைவர் போகிறாரு, மா நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ இயல்பாகவே நடி அப்படின்ற மாதிரி இவருக்கு தெம்பு சொல்கிறாங்க. டைரக்டர் எவ்வளோ தூரம் சொல்கிறாங்க. இன்னொன்று, இவங்க இந்த மாதிரி சரியானபடி பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுக்கு இன்னொரு காரணம்னா, அப்போ வந்து தலைவரை பார்க்க நிறையா பிரபலங்கள் வந்து அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போலாம் அவங்க வர அவங்க பார்க்க அவங்க ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிடுறாங்க. அப்புறம் தலைவரை கூப்பிட்டு சொல்கிறார், இது மாதிரி அவங்க வர வேணான்ட்டு அவாய்ட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. அந்த டைமில் பார்த்தா தேவர் ஃபிலிம்ஸ் அதிபர் தேவர் வந்துடுறாரு. ஏன் தேவர் வராரு, தான் அடுத்து நடிக்கக்கூடிய படத்துக்கு இந்த இவங்களையே புரட்சி அம்மாவிலே புக் பண்ணுறதுக்கு எப்படி நடிக்கிறாங்கன்னு பார்க்க அவரும் வந்துடுறாரு. இவங்க வந்தோம்னா இவர் பங்கு இவருக்கு சொல்கிறாரு, என்னென்ன அம்மா நீங்கள் வந்து தலைவரோட ஆடி பாடி நடிக்கணும். சரோஜாவை பார்த்தீங்கல்ல, தலைவரோட துரத்தி லவ் பண்ணுறாங்கல்ல, அது மாதிரி தான்மா அப்படின்னு ஜாலியோடு ஒரு தெம்பு தர்றாங்க. அப்புறம் பார்த்துங்களேன், அப்புறமேட்டு தலைவரும் தெம்பு கொடுத்து நீங்கள் இயல்பாகவே நடிக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள என்கரேஜ் பண்ணுறாங்க. அதன் பிறகு பார்த்தா அந்த பாட்டு செம்மையாக அம்மா புரட்சி அம்மா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. தலைவரும், அதாவது தங்க சிலையும் சேர்ந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி அற்புதமான அந்த பாடலுக்கு ஆடி பாடி நம்மளெல்லாம் மகிழ்விப்பாங்க. இப்படி தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 1001 படத்தில் முதலாக இணைஞ்சி நடித்தாங்க. அதன் பிறகு இவங்களுடைய டேலண்ட்டு, திறமை, இவங்களுடைய புரட்சி சொல்லியிருக்கிறாரு, பானுமதிக்கு அடுத்து இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸு நல்லா அருமையாக இருக்குது அப்படின்னு பாராட்டியிருக்கிறாரு தலைவரே. அதன் பிறகு தான் நடிக்கக்கூடிய அனைத்து படங்களுக்கும் தலைவர் புரட்சி அம்மா அவர்களே கதாநாயகன் நடிக்க வச்சுருக்கிறாங்க. பார்த்துங்களேன், 1001 ஆரம்பித்து பட்டிக்காட்டு பொன்னையா வரை 28 படங்களில் இவங்க கதாநாயகன் நடிச்சிருக்கிறாங்க. அதன் பிறகு புரட்சி அரசியலுக்கு வந்த பிறகு
இவங்களை அரசியல் சேர்ந்து கொள்கை பரப்பு செயலராக்குனாங்க. அதன் பிறகு புரட்சித் தலைவர் மறைவுக்கு பிறகு தமிழக முதல்வராக பொறுப்பேற்று புரட்சித் தலைவர் போலவே இவங்களும் நல்லாட்சி கொடுத்தாங்க.